நாடுகளின் தலைவர்களே, போர்களை உடனடியாக நிறுத்துங்கள். உயிரை இழக்கும் போது ஒரு போராட்டம், உயிர் வாழ்வதற்காக ஒரு போராட்டம், இரண்டுமே கொடுமையானது. விரைந்து முடிவெடுங்கள். Leaders of the world, stop the wars immediately. When life is lost, it is a struggle. The struggle to survive is equally cruel. Decide quickly. Decide quickly. Decide quickly. Decide quickly. Decide quickly. சிம்மாசன முடைக்கும் குரல், பஞ்சக வலையில் சிக்கிய மக்கள் எழுந்திட, கொடூர கைகள் பிரித்திடும் உறவு, புரட்சி நெருப்பு பரவிட. சிக்கிய மக்கள் எழுந்திட, கொடூர கைகள் பிரித்திடும் உறவு, புரட்சி நெருப்பு பரவிட. சிம்மாசன முடைக்கும் குரல், பஞ்சக வலையில் சிக்கிய மக்கள் எழுந்திடு, கொடூர கைகள் பிரித்திடும் உறவு, புரட்சி நெருப்பு பரவிட. அன்பும் அமைதியும் தேடும் உலக சகோதர சகோதரிகளே, மத சமய சமூக தலைவர்களே, என் இதயம் கனிந்த வணக்கம்.
இன்று நாம் நிற்கும் இந்த புனிதமான மண் கும்பகோணம். அதன் இதயத்தில் அமைந்துள்ள காந்தி பூங்கா இது ஒரு இடம் மட்டுமல்ல, இது ஒரு சாட்சி. மனித நேயம் இன்னும் உயிருடன் இருப்பதற்கான சாட்சி. இங்கு இன்று ஒலிக்கிறது ஒரு சப்தம் அல்ல, குரல். ஆனால் அந்த குரல் உலகத்தின் மனசாட்சியை உலுக்கும் அளவுக்கு வலிமையானது. உலகின் பல மூலைகளில் ஈரான், இஸ்ரேல், ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா போன்ற இடங்களில் போர்கள் வெடிக்கிறது. ஆனால் அந்த சத்தம் குண்டுகளின் சத்தம் அல்ல, அது அழியும் குழந்தைகளின் கனவுகளின் சத்தம். ஒரு தாய் தனது குழந்தையை இழக்கும் அழுகை, ஒரு குடும்பம் வீடின்றி அலைவது, ஒரு குழந்தை பயத்தில் உறங்க முடியாத இரவு. இவை எந்த நாட்டின் வெற்றியும் அல்ல, இவை மனித குலத்தின் தோல்வி. இந்த வேதனையை உணர்ந்து அமைதியின் பாதையை உலகிற்கு நினைவூட்ட இன்று 23/3/2026 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை நாம் அமைதியாக நிற்கிறோம். ஆனால் நம் உள்ளம் முழுவதும் ஒரு குரல் முழங்குகிறது, போர் நிறுத்தப்பட வேண்டும். இந்த நிகழ்வை வழி நடத்துகின்ற தவ திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களின் வாழ்வே ஒரு செய்தி. அன்பே உயர்ந்த சக்தி என்ற உண்மையின் சாட்சி. நாம் இங்கு அரசியல் பேசவில்லை, நாம் உயிர்களை பற்றி பேசுகிறோம். நாம் யாரையும் குற்றம் சொல்லவில்லை, ஆனால் அனைவரையும் அழைக்கிறோம். அமைதியின் பாதைக்கு திரும்ப உலகத் தலைவர்களே, எங்களது குரல் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையானது. ஒரு குண்டை நிறுத்துவது ஒரு உயிரை காப்பாற்றும். ஒரு பேச்சுவார்த்தை ஒரு தலைமுறையை காப்பாற்றும். அமைதி என்பது ஒரு கனவு அல்ல, அது ஒரு தீர்மானம். இன்று இங்கு தொடங்கும் இந்த அமைதியின் விதை நாளைய உலகம் முழுவதும் மரமாக வளரட்டும். நாம் எல்லோரும் ஒன்றாக கூடுவோம். போர் வேண்டாம், அமைதி வேண்டும். மனித நேயம் வேண்டும், மனித நேயம் வேண்டும், மனித நேயம் வேண்டும். கும்பகோணத்தில் இன்றைய தினம் பல்வேறு சமயங்களை சார்ந்திருக்கிற சான்றோர்கள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய, மனிதநேயத்தை விரும்பக்கூடிய அன்பர்கள் ஒருங்கிணைந்து உலகத்தில் ஆங்காங்கே நடைபெற்று வரக்கூடிய போர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கு உலக தலைவர்கள் அமர்ந்து பேசி உடனடியாக தீர்வை எட்ட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி அமைதியான முறையில் இந்த கோரிக்கையுடனான பதாகையை கையில் ஏந்தி ஒரு அறவழி வலியுறுத்தலை முன்னெடுத்திருக்கிறோம். இதன் மூலமாக பயங்கரவாதத்தாலோ அல்லது அழிவை ஏற்படுத்தக்கூடிய போர்களினாலோ எந்த தீர்வையும் எட்ட முடியாது. அமர்ந்து பேச வேண்டும். அன்பும் மனிதநேயமும் பிற உயிர்களிடம் நாம் காட்டக்கூடிய அக்கறையும் எந்த ஒரு நேரத்திலும் நல்ல தீர்வை நமக்கு தரும். கூடி வாழ்வதற்கான, அமைதியாக வாழ்வதற்கான பரஸ்பரம் அடிப்படை தேவைகளை எந்த சிரமமும் இல்லாமல் பெற்று நிறைவான வாழ்வு உயிர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இதை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த வகையில்
கும்பகோணத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த பதாகை ஏந்தல் விரைவில் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே நகரங்களிலே நடத்த இருக்கிறோம். அதற்கு முன்பாக எல்லாம் வல்ல இறைவன் நல்லருள் இந்த போர்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த தலைவர்கள் மனதில் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய அன்பிற்குரிய சகோதரர் திருவடிக்குடிகள் சுவாமிகள் அவர்களுடைய அழைப்பிற்கு இணங்கி எங்களுடைய ஆயர் ஜெய்வானந்தம் அவர்கள் இந்த கூடுகைக்கு செல்ல வேண்டுமென்று எங்களுக்கு அழைப்பினை விடுத்தார். அந்த அழைப்பினை ஏற்று இங்கு நாங்கள் கூடியிருக்கிறோம். அமைதிக்கு ஆற்றல் உண்டு, எல்லா மதங்களும் அமைதிக்கு ஆற்றல் உண்டு என்பதை வலியுறுத்துகின்றன. இன்றைய போர் சூழல் லாபத்தையே மையமாக வைத்த ஒரு பொருளாதார சிந்தனை அமைப்பு, அதிகாரத்தை மட்டுமே மையமாக கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு, தேசியவாதம், இனவாதம், மதவாதம் இவைகள் இருப்பதால் துன்பம்தான் இந்த உலகிற்கு வந்து சேரும் என்பதை, துயரம்தான் வந்து சேரும் என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். எனவே உரையாடல் வழியாக பொருளாதார அமைப்பும் அரசியல் அமைப்பும் தேசியவாதமும் மதவாதமும் சீராக்கப்பெற்று அனைத்து அன்பர்களும் மனித மாண்புடனும் சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ்வதற்கான ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்பதை இந்த அமைதி கூடுகை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. இது ஒரு தொடக்கம்தான். இது நாடெங்கும் உலகெங்கும் இது ஒரு தீப்பொறியாக பற்றி அமைதிக்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நாளிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் இன்றைக்கு போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே அனைத்து சமுதாயத்தை சார்ந்த ஆண்டோர்களும் பொதுமக்களும் சகோதர சகோதரிகளும் கூடி அமைதி பதாகை ஏந்தி ஒரு ஒன்றுகூடலை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது ஏன் நடத்தப்படுகிறது என்று சொன்னால், போர் மனித குலத்திற்கு தீர்வல்ல. போர் எல்லோருக்குமே சர்வ நாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. எங்கோ நடக்கிறது என்பதற்காக நாம் போரை அமைதியாக வேடிக்கை பார்ப்பவர்களாக இருந்துவிட முடியாது. ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்படுகின்ற இந்த போரால் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போரால் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பாதிக்கப்படுகின்றன. உலகத்திலே உள்ள ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அதை நிறுத்த வேண்டும் என்று உலக தலைவர்களுக்கு ஒரு வலியுறுத்தலும், எங்கே அமைதி ஏற்படும் என்றால் நீதி ஏற்பட வேண்டும். ஆக நீதி எங்கே ஏற்படுகிறதோ அங்குதான் அமைதி ஏற்படும். ஆக அமைதி நீதி என்பது சண்டையினாலோ ஆயுதத்தினாலோ முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றல்ல. அது பேச்சுவார்த்தையின் மூலமாக மட்டுமே முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆக உலகெங்கும் நடந்த வரலாறை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது எங்குமே போரினால் தீர்வு ஏற்படவில்லை என்பது நாம் எல்லோரும் உணர்ந்த உண்மை. ஆனாலும் கூட மீண்டும் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்து வருவது, இன்றைக்கு போர் பரவலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடினமான ஒரு சூழலில் அந்த வேதனையால், அந்த கவலையால், அதனுடைய ஆதங்கத்தால் உந்தப்பட்டு இன்றைக்கு சர்வ சமய அறிஞர்களும் கும்பகோணத்திலே கூடியிருக்கின்றோம். இது ஏதோ சில பேர் இங்கே கூடியிருக்கிறோம் என்பது பொருள் அல்ல. இது ஒரு தொடக்கம். ஆக இங்கு நாம் வைக்கின்ற இந்த அமைதி உலகெங்கும் சென்று பரவ வேண்டும். ஏனென்றால் மௌனம் என்பது மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்று. மௌனத்தை நாம் சாதாரணமாக எடைபோட்டு விடக்கூடாது. ஆக அமைதியை வலியுறுத்தி இந்த பதாகை ஏந்திய ஒன்றுகூடல் எல்லா இடங்களும் நடக்க வேண்டும். ஆக உலக தலைவர்கள் உடனடியாக போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை மூலமாக மனித சமுதாயத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்ற வேண்டுகோளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். சகோதர சகோதரிகளாக எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ எதுக்கு அங்கே போர் நடக்குது தெரியல. எல்லாருமே ஒருத்தரை புரிஞ்சுக்கணும். எங்களுடைய சகோதர சகோதரி அங்கே கஷ்டப்படுறது எங்களுக்கும் நிம்மதியாக இருக்க முடியலை. உலகத்தில் எல்லாருமே அன்பு ஒன்றே எல்லாரையும் ஒன்றிக்கும். அன்பு, மன்னிப்பு, நீதி, சமத்துவம், இதோட எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எல்லாருமே ஒன்றா இருக்கணும். ஒற்றுமையே பலம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ நாங்கள் இன்றைக்கி அமைதியாக இங்கே எல்லாருமே நின்று நாங்கள் உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் எல்லாருமே எங்களுடைய அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் தாய் சகோதர சகோதரிகள் போல் இருக்கிறாங்க. யாருமே கஷ்டப்படக்கூடாது. அன்போடு எல்லாருமே ஒற்றுமையாக சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலும் உயிர் பலியாவதை விரும்பாத இந்த மக்கள் இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோம். பேச்சுவார்த்தையின் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை எட்ட முடியும். அதில் இரு சாராருக்குமே நன்மை பயக்கும் என்பதை வலியுறுத்தும் முகமாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஸ்டாப் தி வார்
அப்படிங்கிற இந்த கருத்தை மட்டும் வலியுறுத்தி அமைதியான வழியில் நடைபெற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாம் சார்ந்த அமைப்பு இயக்கங்கள் என்றைக்கும் முன்னிற்கும் என்று கூறி பதாகை ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு என்றைக்கும் இந்த அமைதி வழியில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுக்கு அனைத்து அமைப்பு இயக்கங்களும் முன்னிற்கும் என்று கூறி நான் கலந்து கொண்டுள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. இன்று உலகம் மிகப்பெரிய ஒரு போர் சூழலை எதிர்கொண்டிருக்கின்றது. இன்று உலகம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனின் உடல் போல உலகம் இன்று சுருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. உலகில் எந்த ஒரு பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அது முழு உலகையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், வயோதிகர்கள் எல்லோரும் இந்த போரினால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உலகம் எங்கும் இதனுடைய பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த போரினால் எந்த ஒரு முடிவையும் எட்ட முடியாது. அமைதி, பேச்சுவார்த்தை, நல்லிணக்கம், அன்பு, கருணை, இரக்கம் இதுதான் இன்று தேசத்துக்கு தேவையாக இருக்கின்றது. எனவே இன்று உலக தலைவர்கள் மௌனத்தை களைந்து எங்கோ நடக்கின்றது, நம் நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற மனநிலையை போக்கி உலகத்தில் அமைதி ஏற்பட எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இதற்கு ஐநா சபையும் ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்று இந்த அமைதி ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, பதாகை ஏந்துதல் போராட்டத்தின் மூலமாக உலகத்திற்கும் ஐநாவிற்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். நன்றி. இந்த நிகழ்வில் உலக தலைவர்களை அனைத்து போர்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வலியுறுத்தும் விதமாக நடைபெறுகிற அமைதியான முறையில் பதாகை ஏந்தக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் சமய சார்பற்ற முறையில் சமய சமத்துவ நல்லிணக்க முறையில் கலந்திருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும், காவல்துறைக்கும், ஊடகங்களுக்கும், வர்த்தக அன்பர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். இறைவன் திருவருளாலே அன்பும் அமைதியும் சமாதானமும் நீடித்து நிலவட்டும். அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ் சித்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம்.